டாஸ்மாக் அப்படின்னு சொன்னாலே 10 ரூபா கூட வாங்குவாங்க அப்படிங்கிறது மனசில் எழுதப்படாமல் பதிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் நடக்குதாடா அப்படின்னு கேட்டால் நான் நிறுத்தியே தீருவேன் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். இப்போ நடக்குதாடா அப்படின்னு ஊருக்குள்ளே நீங்களாம் தேடிட்டு இருக்க நேரத்தில் முக்கியமான ஒரு அமைச்சர் பேசியிருக்கார். ஏய் நடக்குதான்லாம் பார்க்காத, நான் நிறுத்த வேண்டாத அப்படின்ட்டு. யார் இவர்? அமைச்சர் விக்னேஷ் அவர்கள். டாஸ்மாகை ஐயா தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டாஸ்மாக் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற காலத்திலேருந்து வர்றார். எதற்காக உருவாக்கப்பட்டது, இதை முறைப்படுத்தணும், இதை வந்து கரெக்டான ஒரு விஷயமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இது வந்து மோசடிக்காரர்கள் கையில் போயிட்டு இந்த துறை சிதைஞ்சு போச்சு. அதுபோக 10 ரூபா வாங்குறது அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த 10 ரூபாயை பற்றி நமக்கு 10 ரூபாயை நிறுத்தியே ஆகணும், ஒழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார். ஸோ இந்த 10 ரூபா ஒழிக்கணும் அப்படின்றப்ப நீங்களாம் நினைப்பீங்க, பாட்டிலுக்கு மேலே வாங்குற 10 ரூபா அதை தான் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அட்வான்ஸ் பே பண்ணுற ஸ்டிக்கருக்கு பே பண்ணுற 10 ரூபா இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அதை முறைப்படுத்தணும். ஒழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்டிக்கரு 10 ரூபா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பாட்டில் வாங்க மாட்டேங்கிறாங்க சில கடையில், ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டேங்கிறாங்க சில கடையில், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை வந்து நெறிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அந்த 10 ரூபா மேட்டரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் அடுத்து தொடர்ந்து பேசுனதெல்லாம் நம்ம வந்து நேரமின்மை காரணத்தினால் சுருக்க வேண்டியதாகி போச்சு. அடுத்து என்னெல்லாம் பேசியிருந்தாருன்னா, நான் சொன்ன 10 ரூபா இந்த ஸ்டிக்கர் 10 ரூபாயை பற்றி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 10 ரூபா வாங்குறது வந்து இதுக்கான காரணம் இதான்னு நான் சொன்னதை ஸ்டிக்கர் 10 ரூபாய் பற்றி தான் பேசினேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வச்சு விற்கிறாங்கல்ல, அதை வந்து நியாயப்படுத்துறேன்னு நினச்சிக்கிட்டேன். நான் அதை நியாயப்படுத்தவே இல்லை, அந்த 10 ரூபாய் நிறுத்தணும் தம்பி, அது ரொம்ப மோசமான 10 ரூபா அப்படின்ற மாதிரி அதுக்கு சொல்லியிருக்கேன். நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த 10 ரூபா சாட்டர்டே வீக்கெண்ட், எல்லோரும் வீக்கெண்டை நெருங்கி நீங்கள் போயிட்டுருப்போம். சாட்டர்டே சண்டே வருது. இப்போ சாட்டர்டேயில் என்ன வாங்கினீங்க, சண்டேயில் என்ன வாங்கினீங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். பாடி கேம் வச்சுக்கோங்க. கடைக்கெல்லாம் போகும்போது பாடி கேம் வச்சுட்டு டிரான்சாக்ஷன் என்ன நடக்குது, எம்ஆர்பி ரேட் என்ன பாட்டிலில், அதுக்கப்புறம் இந்த வீடியோ காட்சிகளில் பதிவு பண்ணும்போது அங்கே என்ன அமௌண்ட் நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லை கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அண்ணனுக்கு விக்னேஷ் அண்ணனுக்கு போட்டு விடுங்க. விக்னேஷ் அண்ணன் வந்து சொன்னால் செய்வோம்டா, தண்டனை கொடுப்போம்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லிட்டுவோம், டேக் பண்ணி போட்டு விட்ருங்க, சோஷியல் மீடியாவில் வீடியோ எடுத்து போட்டு விட்ருங்க. சிறப்பாக செஞ்சுருவாப்பில். டாஸ்மாக் ஆரம்பிச்சதுக்கு நோக்கமே என்னன்னா, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், வேற பாதையில நம்ம மக்கள் போயிடக்கூடாது. இது அரசோட வருவாய் மட்டும் நோக்கம் இல்லை, வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் டாஸ்மாக். ஆனா இது 23 வருஷமா, 2003ல இருந்து 23 வருஷமா டாஸ்மாக்னாலே சம்பாதிக்கிறதுக்கும் இல்லீகல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த துறையை கையில் இருந்தனால தான் அந்த துறையிலே இவ்வளோ மோசமான லெவலில் இருந்துச்சு. நீங்கள் 10 ரூபா அந்த பாட்டிலுக்கு வாங்கினாலும் அந்த பாட்டிலேருந்து உங்களுக்கு என்ன 1 ரூபா வருமா, 1.5 ரூபா வருமா, மீதி பணம்லாம் எங்கெங்கேயோ யார் யாருக்கோ போகும். அந்த பழி வாங்குறது யாருன்னா நீங்கள் தான். நம்ம மொத்த குடும்பத்தையே இழுத்து திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால தான் முதல்ல இந்த 10 ரூபாயை ஒழிக்கணும். அதுக்கடுத்துதான் 8 நாள் சிலபஸ் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கா. அப்படி என்ன சிலபஸ்? டாஸ்மாக் என்றால் என்ன, டாஸ்மாக் துவங்கிய தினம், எந்த ஆட்சியில் டாஸ்மாக் அறிமுகப்படுத்தப்பட்டது, எதற்காக டாஸ்மாக் தொடங்கப்பட்டது, டாஸ்மாக் வருவதற்கு முன்பு இந்த சாராய கலாச்சாரம் எப்படி இருந்தது, இதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை என்ன, இந்த மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸ், 10 மார்க் கொஸ்டின்ஸ், எஸ்ஏ ரைட்டிங், இந்த மாதிரி பல விதமான சிலபஸ்லாம் போட்டு மனசுக்குள்ளே மனப்பாடம் பண்ணி யாரால் இந்த துறை வந்து இப்படி ஒரு பயங்கரமான துறையாக மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி படித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இது ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிச்சிருந்தேன்னா நான் என்ன கலெக்டர் ஆகிருப்பேன்டா, அப்படி படித்தேன்டா 8 நாள் படித்து கலெக்டர் ஆகிருப்பேன்டா அப்படின்ற லெவலுக்கு அவர் வந்து படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து சீரமைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், கூடிய விரைவில் சீரமைப்போம், நம்புங்க, எங்களை நம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் வந்து ப்ளீஸ் நம்புங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு விக்னேஷ் அவர்கள். உண்மையில் நான் வந்து நீங்கள் 8 நாள் ஆச்சு, 8 நாளில் நான் நல்லா படிச்சிருந்தேன்னா ஐஏஎஸ் கூட ஆகிருக்கும் போல இருக்கு. 8 நாளாக அத்தனை விஷயத்தை படித்தேன். எங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த டாஸ்மாக் உருவான காலத்துலேருந்து உருவாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, உருவானதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அது யார் யார் கையில் சிக்கி எப்படிலாம் போச்சு, நம்ம தொழிலாளர்களை எங்கேருந்து அவங்க பழக்கப்படுத்தி எந்த இடத்துல குடிக்கிறவன் அந்த மது கடுமையான மாதிரி நம்ம ஆட்களை சில விஷயத்தை கடுமையாக்கி வச்சுட்டாங்க. ஸோ இதை மீட்டெடுக்கிறது மது குடிக்கிறவங்க மட்டும் இல்லை, விற்கிறவங்களே சேர்த்து மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த சூழலில் இருக்குது.